ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள் துன்பத்தை சகித்தாலும் இன்றளவும் கிறிஸ்துவனுடைய கைப்பிரதி ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற மிகுந்த வாஞ்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த போராட்டங்கள் நடுவிலும் கர்த்தர் எப்படி நல்லவராக இருந்தார், எப்படி அவர்களை தேற்றி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், எப்படி கிறிஸ்துவுக்குள் அவர்கள் நிறைவாய் வாழுகிறார்கள் என்பதை அவர்கள் சொல்ல நாம் கேட்போம். பிரைஸ்லாலையா, பிரைஸ்லாமா. உங்களுடைய இளமை பருவம், உங்களுடைய பேர், உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய சின்ன வயசு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்போ ஆண்டவர் உங்களை தொட்டார், எல்லாமே சொல்லுங்கய்யா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அடியேன் நான் பிறந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடம்பத்தூர் வட்டத்தில் புதுமாவலங்க கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். என் தகப்பனார், என் தாய், என் சகோதரிகள், என் சகோதரர்கள் மற்றும் சேர்த்து என் கூட பிறந்த 7 பேர். அதிலே நான் 7வது ஆள். அந்த ஆள் ஏழுமலை என்ற பெயரை எனக்கு அப்போ வைத்தார்கள். இப்பொழுது ஆண்டவர்கள் நான் வந்த பிறகு எனக்கு ஈசாக்கு என்று பெயர் ஆண்டவர் கொடுத்தார். என்னுடைய தகப்பனார் ஐயாவு, என் தாய் பேர் தனம்மாள், என் சகோதரிகள், என் மூத்த சகோதரன் துரைக்கண்ணு, 2வது சகோதரி பாளையம்மாள், 3வது சகோதரி ஜெகதம்மாள், 4வது சகோதரி ராஜம்மாள், இளைய சகோதரன் துரைராஜ், 7வது ஆள் ஏழுமலை அடியேன். என் தாய் தகப்பனை எங்களை அன்பாக நேசித்து எங்களை வளர்த்தார்கள். அவர்களுக்கு மூதாதையர்கள் கொடுத்த ஆசீர்வாத நிறத்தில் விவசாயம் செய்து எங்களை பாதுகாத்து எங்களை வளர்த்து எங்களை உருவாக்குனாங்க. நாங்கள் நல்லா அன்பாக வளர்ந்தோம். என் தாய் தகப்பன் நாங்கள் கீழ்ப்படிந்து வளர்ந்தோம். என் தகப்பனுடைய அன்பில் நாங்கள் அரவணைத்தில் நாங்கள் கண்டிப்பாக இருந்து அவருடைய கீழ்ப்படிதல் நாங்கள் உருவாகி வந்து இப்பொழுது உங்களுடைய பார்வையில் நிற்கிறோம். ஆனாலும் காலங்களும் நேரங்களும் எங்களுக்கு சில நேரங்கள் சதி செய்தாலும் ஆனாலும் தேவன் எங்களை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு நான் கடந்து வந்தேன். என் தாயும் 65 என் தாய் இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு என் சகோதரி 92 இறந்து போயிட்டாங்க. என் மூத்த சகோதரன் 1972 இறந்து போயிட்டார். என் மூத்த சகோதரன். எப்படி நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டீங்க? ஏன்னா உங்கள் பேர் ஏழுமலைன்னு சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு சுவிசேக ஊழியர் மூலிமா தெருவில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவர் மூலிமா நான் எனக்கு அவர் இயேசு பற்றி எனக்கு சொன்னார். அதன் பிறகு ஒரு நண்பர் மூலிமா எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்து என்னை சபைக்கு அழைத்து கொண்டு போய் சத்தியத்தை சொல்லி வச்சார். அதில் நான் உறுதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு சத்ரு என்னை தாமதித்தான். ஆனாலும் நான் இடையில பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சும் நான் நிம்மதி இல்லாமல் இருந்தேன், வேதனைக்குள்ளாக இருந்தேன். ஏன்னா என் மனைவி ஆண்டவரை ஏற்றுக்காத பட்சத்தில் நான் மனன் வந்து கஷ்டப்பட்டேன், வேதனை தொட்டுப்பட்ட. 2 பேரும் ஊழியம் செஞ்சால் நல்லா இருக்குமே, நான் தனிமையில் போய் ஊழியம் பண்ணுவேன் என்று கஷ்டத்தில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிடாமல் நாட்கள் கடந்தது, வருஷங்கள் கடந்தாலும் என் மனைவி எங்களுக்கு காலம் கடந்து என் மனைவி என்னை 1983 எனக்கு என் மனைவி எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. என்னுடைய அக்காள் மகள் தான். அதை நான் ஆண்டவருடைய தயவில் நான் இருந்தேன். ஆனாலும் என் மனைவி என்னை முழுமையாக ஏற்றுக்கல ஆண்டவரை. அதனால் எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடுக்கு இல்லாமல் பல இன்னல்களில் கஷ்டங்களை அனுபவித்தேன். எத்தனையோ இருந்தாலும் ஆண்டவரை அது ஒரு நேரம் காலம் வைத்திருப்பாருன்னு நான் நினச்சி விசுவாசி காத்திருந்தேன். ஆனாலும் எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருடம் கழித்து பிள்ளை இல்லாமல் இருந்தேன். 7 வருடம் கழித்து ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த பிள்ளை மூலிமா நாங்கள் நல்லா வாழ்ந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். ஆண்டவர் கொடுத்தாரே 7 வருஷம் பொறுத்துன்ட்டு அந்த பையனுக்கு அறிவொளின்னு பேர் வச்சேன். அந்த நல்லா அன்பாக இருந்தான், அன்பாக எங்களை நேசித்தான். 10 வயது அவனுக்கு. 10 வயதில் வெங்கடேஸ்வரால் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெங்கடேஸ்வரால் அவன் கான்வெண்ட்டில் படித்தான். நல்லா அவனிடத்தில் நான் நிறையா நான் கற்றுக்கினே தவிர என்னிடத்தில் அவன் அதிகமாக கற்றுக்கிறது இல்லை. அவனிடத்தில் நான் நிறைய கற்றுக்கினேன். அவ்வளோ தெளிவாக இருந்து என்கிட்ட பேசுவான்.
கால சரியால் திடீர்னு அவனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஸ்கூல் போயிட்டு வந்து வீட்டை இருந்து அடைஞ்சிட்டான். தாய் கிட்ட சொன்ன, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, அப்பா வேலைக்கு போய்க்கிறாரு, வந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு நான் வேலை செய்யிட்டு வந்து உடனே என் மகனை பார்த்தேன். சரி வாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சைக்கிள் உட்கார வச்சுக்கிட்டு கடம்பத்தூர் சென்று ஒரு டாக்டர் பார்த்து டாக்டர்கிட்ட நான் பேசினேன். என் மகனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு என்ன குணப்படுத்தணும், அவன் ஊசி போகணுன்னா பயப்படுவான். ஸ்கூலில் படிக்கும்போது கூட அவங்க வந்து அங்கெல்லாம் தடுப்பூசி போடுறதுக்கு வருவாங்களாம். அப்போ சொல்லுவான், அப்பா ஊசி போடுறதுக்கு வந்தாங்கப்பா, நான் டீச்சர் அம்மாக்கிட்ட ஒன்றுக்கு நான் சொல்லுவேன் பாத்ரூம் போகணுன்னு. சரி போடான்னு சொல்லிடுவாங்க. நான் போனால் வரவே மாட்டேன்ப்பா, அந்த டாக்டர்லாம் போயிட்டு பிறகு தான்ப்பா வருவேன், அது ஊசிக்கு பயந்துக்குன்னு நான் எங்கே இருப்பேன்ப்பான்னுவான். ஏண்டாப்பா கொஞ்சம் பொறுத்துக்கூடாதா, வியாதிக்கு தானேப்பா குணப்படுத்துகிறாங்க வராங்க, இல்லைப்பா என்னால் ஊசி என்ன போட்டுக்க முடியாதுப்பா அப்படிலாம் இருந்தேன். அது டாக்டர் சொன்னார், ஊசி போட மாட்டேறான் பையன், என்ன மாத்திரையெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார். மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மாத்திரை போட சொன்னால் மாத்திரை காட்டான், பயப்படுறான், சோட மாட்டான். அவங்க தாய் கிட்ட சொன்னான், தாய் கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு போனா, அம்மா என்னை அடிக்காதம்மா, ஏம்மா என்னை அடிக்கிற, எனக்கு பிடிக்கலம்மா மாத்திரை போடுறதுக்கு பிடிக்கலன்னா, சாப்பிட்றா என்ன கெஞ்சினா. அதன் பிறகு அவன் ஒரு மாத்திரை சாப்பிட்டான். அதில் நான் இரவு முழுதும் அவனுக்கு தூக்கம் வரலை. அவனுக்கு தூக்கம் வர தூக்கம் வரலப்பா, எனக்கு தூக்கம் வரலப்பான்னா. தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு அவனை கூட மடியில் வச்சு அவனை இரவு முழுதும் காத்திருந்தேன். என் மனைவியும் காத்திருந்தான். என் குடும்பமே அங்கே அந்த வீட்டில் காத்திருந்து கண்ணீர் வெடித்தது. பொழுது எப்போ வெடியோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் பகன் அவனுடைய ஃபோட்டோவை அந்த ஆளில் மாட்டிருக்கிறத பார்த்துட்டு, அப்பா அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு கொடுப்பா, நான் பார்க்க போகிறேன்ப்பா. சரி நான் எடுத்து கொடுத்தேன். அதை பார்த்துட்டு சரி மாட்டி வைப்பாடு, சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்ப்பாடு, சரி போகலப்பா, அப்பா எங்கேயாவது கூட்டின்னு போப்பா என்னென்ன. அப்புறம் நான் பேரம்பக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகல, பஸ்ஸில் தான் கூட, அப்போல்லாம் ஆட்டோ கிடையாது, பஸ்ஸு காத்திருந்து கூட்டின்னு போன கூட என் பிள்ளையை சேவித்து பார்த்துட்டு, இங்கே சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்க உங்கள் பையனை என்று சொல்லிட்டார். வேறு எதுவும் சொல்லலை. அதன் பிறகு நான் வந்தேன் கடமை வீட்டுக்கு வந்து ஐடி கார்டு எடுத்து, நான் ரயில்வேல பணிபுரிகிறேன், ஏன் அங்கெல்லாம் கூட்டின்னு போனேன், ரயில்வேல போய் பார்க்கலாமே ஐடி கார்டு எடுத்துன்னு என் பிள்ளை இட்டுக்கிறேன். கிளம்பி போனேன். கடம்பத்தூர் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார், சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் நல்லா கவனிக்கிறாங்கப்பா, ரயில் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறேன் நீங்கள் இங்கே சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ரயில் ஹாஸ்பிட்டல் தான் போகல முடியாதுன்னு நான் சரி சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுங்கன்னா போகலான்ட்டு நான் கூட்டிக்கிட்டு போகிறேன். என் பிள்ளை என்னோட அன்பாக பேசிட்டு வந்தான், ட்ரெயினில் நல்லா பேசியிருந்தான், அங்கேயே இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஆக அவனுக்கு உடல்நலம் கொஞ்சம் பாதித்து அவன் வந்து கஷ்டப்பட்டான். நாங்கள் சேர்த்துது செவ்வாய்க்கிழமை போய் சேர்த்தோம். புதன்கிழமை இருந்தால் வேலைக்கிழமை தான், வெள்ளிக்கிழமை 3:30 மணிக்கு என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டான்னு சொன்ன கேள்விப்பட்ட உடனே நான் மன அதிர்ச்சி அடைந்தேன். மயக்கத்தில் இருந்துட்டேன். என் மனைவியும் 1 படுத்து அழுது நாங்கள் கதறி கண்ணீர் வெடித்தது. ஆண்டவரே நீ கொடுத்த பிள்ளையை நாங்கள் எழுந்துட்டோமே, காலம் கடந்து கொடுத்தீங்களேப்பா, இப்போ எங்களுக்கு ஆதரவு இல்லையே, யாரை நாங்கள் தேடி போய் எங்களை அன்பு செலுத்துவாங்க, இந்த பூமியில் யாரும் இல்லையே, பிள்ளை இருந்தால் எங்களை அன்பு காட்டி எங்களை கூண்டு கடைசி வழி கூட சேர்ப்பான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோமே, இந்த பிள்ளையை எழுந்துட்டோமாப்பா கஷ்டப்பட்டேன். இப்படி ஒரு வழியாக அந்த பிள்ளையை வீட்டு வந்து அடக்கலை பண்ணிவிட்டு என் பணியை நான் செய்யறதுக்கு நான் கடந்து போய் திருட்டேன். இடையில என் மனைவிக்கு தொட்டா தான் என்னான்னு கேட்பா. அந்த நிலையில் மனநிலை அவனுக்கு உருவாயிடுச்சு. ஒரு பக்கம் பிள்ளை எழுந்துட்டேன், ஒரு பக்கம் மனைவி எழுந்துருமே ஒரு கலக்கத்தில் நான் வாழ்ந்தேன்ப்பா. ஆண்டவரே என் மகனையாவது காப்பாற்றி கொடுங்கன்னு நான் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு கார்டு எடுத்துன்னு போயிட்டு டாக்டர் பரிசோதனை பண்ணேன். அவங்க ஒவ்வொன்றாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. முதல்ல என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி என்னை விசாரித்தாங்க. என்ன எப்படி ஆச்சுன்னு சொன்னேன். என் பையன் இறந்துட்டான், அந்த நேரவில் தான் அவளுக்கு இதுமாரி ஆகிடுச்சு என் மகள். சரி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரித்தாங்க. அந்த அம்மாவும் என் பிள்ளை மேலே இருக்கிற தாகனா, எனக்கு எனக்கு வேறு வியாதி இல்லை, என்னால் பேசுறதுக்கு முடியல, நினைவுகள் மாறுது, இதுதான் சொன்னாங்க. அதன் பிறகு அதெல்லாம் விட்டுட்டு எத்தனையோ சர்ச்சுக்கு இவங்க அன்பு
என் மனைவியுடைய சகோதரி தடையார்பேட்டில் இருக்கிறாங்க. அவங்க மூலிமா போய் எத்தனையோ சபைகளில் போய் ஜெபம் பண்ணி டாக்டர் அங்கே பாட்டு மூலிமா ஜெபம் பண்ணி என் மனைவி மருவமாக நார்மலாக அவங்க கண்டிஷனில் வந்து நல்லபடியாக ஆகிட்டாங்க. அதில் நாங்கள் ஆட்டி தேர்த்தி நாங்கள் இங்கே வாழ்ந்து வேலையை போய் பணி செய்திருந்தோம். பணி செஞ்ச நேரத்தில் எரிப்பறாத விபத்து. அதிகாரிகிட்ட நான் கீழ்ப்படிஞ்சிருப்பேன். எப்போவுமே அதிகாரி சொல்கிற வேலையை நான் செய்வேன். அப்படி இருக்கும்பொழுது அதிகாரி சொல்லும்போது, அப்பா அந்த இடத்துல வேலை இல்லை, வேலை ஆள் டிவி போட்டு கொடுத்துருக்குறேன், அந்த இடத்துல நீ போய் வேலை செய்யணும்ன்றாரு. சரிங்க ஐயா நான் போகிறேன் ஐயா சொல்லிட்டு நான் அன்றைக்கி நைட் டியூட்டி போய் 9 மணிக்கு கையெழுத்து போட்டு போயிட்டு பையை எடுத்து மாட்டிக்கிட்டு நேராக போய் கேபினுக்கு போய் ஏறி என் வேலையெல்லாம் செஞ்சேன். பாயிண்ட் அடிக்கிறதும், எங்கெங்கே வண்டி அனுப்புறதும், எங்கெங்கே மெசேஜ் அனுப்புறதும் எல்லா பொறுப்பும் எங்கிட்ட கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒழுங்காக செஞ்சு விடிகாலம் 2 மணிக்கு ஆயில் டேங்க்கு வருது, அதுக்கு போய் பாயிண்ட்டு போடணும்னு சொன்னாங்க. எனக்கு கூட ஒரு லீடர் சொன்னார், எனக்கு மேலே இருக்கிறவர், ஐயா நான் அதை போட மாட்டேன், அவங்களாண்ட ஆள் இருக்கிறாங்க, அவங்க போடட்டும், எதுனா ஆயிடுச்சுன்னா என் மேலே போட்டுருவாங்க பழியை, நான் போட மாட்டேன்னு. அப்புறம் அவர் எனக்கு கண்டிப்பாக சொன்னார், நீங்கள் தான் போடுங்க, அவங்க இல்லை ஆள் இல்லை, நீங்கள் தான் போடுங்கன்னாங்க. சரி அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நான் பேட்டரி எடுத்துக்கின்னு கேபின்லேருந்து இறங்கி எப்போவே மாமூலாக போக வேண்டிய வழியில் போகாமல் மாறுதலான இடத்துல நான் போயிட்டேன். லைன் உள்ளே போயிட்டேன், லைன் பாதையில் போயிட்டேன். ஆனால் அவர் சொன்னார், நீ போகிற வழியே வண்டி வராது, நீ போங்க என்றார். சரி அந்த நம்பிக்கையில் நான் பாயிண்ட்டு லைனில் பேட்டரி அடிச்சுன்னு போகும்போது ஒரு 25 அடி நான் தூரத்தில் நான் கடந்து போகும்போது அப்போது ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்னாக்கா, சரி அவர் சொல்லிட்டாரு, என் மாற்று பாதையில் போவோம் வண்டி, நமக்கு பாதையில் வராதுன்னு நான் தைரியமாக போய் நிற்கிறேன். அப்போது அதிகமாக சத்தம் வருது. அதிகமாக சத்தம் வந்த உடனே அதை நான் திரும்பி பார்த்துட்டேன். ஐயோ ட்ரெயின் வருது, எனக்கு இது இடரான வழியில் வழியாக இருக்குது, எனக்கு அது யோசனை பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அவகாசம் இல்லை. அதுக்குள்ளேயே அவன் விரைவாக வந்து என்ன வண்டி என் மேலே மோதின உடனே என் மேலே வண்டியெல்லாம் என் மேலே ஏறி போகுது. நான் உள்ளே இருக்கிறேன், என் கால் வந்து லைன் மேலே இருக்குது, இடது கால் ரயில் மேலே இருக்குது, வலது கால் லைன் உள்ளே இருக்குது. அது என் மேலே நுருங்கி எல்லாம் அடிச்சுட்டு அது போயிடுச்சு. என் பாதம் தப்பி ஆயிடுச்சு. அது எல்லாம் கடந்து போன பிறகு நான் சுதாரித்து பார்த்தா காலு சப்பையாக இருக்குது, பாதம். ஆண்டவரே நான் காலு எழுதுட்டுனாப்பா, காலு இப்படி ஆயிடுச்சு, கதறி அழுது. அங்கே வேலை செய்கிறவங்க கூப்பிட்டேன், என்னை காப்பாற்றுங்கப்பா, வண்டி அடிச்சிச்சு, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு எஞ்சினேன். ஒருவரும் என்னை தேடி வரலப்பா, எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. நான் ரத்த வெள்ளத்தில் இருந்தேன், அங்கே ஆயில் இருக்கிறதுனால ரத்தம்லாம் மொத்தம் போயிடுவோம். ஒருத்தர் கூட என் கிட்டே நெருங்கல. நான் கட்டி எல்லாம் முடிஞ்சு மேலே ட்ரெயின் போச்சு. போன உடனே அவன் சிக்னல் எடுக்கலை. அந்த ட்ரெயின் என்ன பண்ணிட்டா, திருப்பி நீ பேக் பண்ணுற, நீ எடுத்துக்கோ, அப்போ நீ பேக் பண்ணுற, நீ போ, அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். அவன் திருப்பி என்ன பண்ணுறான், நான் அந்த லைட்டு டவர் லைட்டில் பார்த்தா அது ட்ரெயின் வருது, என் லைன்லேயே வருது, திருப்பி வருது. என்ன செய்கிறது, என்னால் முடியல, நெயில் விடுத்தார என் தூக்கி வைக்க முடியல. ஒரு வழி, ஆண்டவரே நீ தான் வழின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அப்படியே படுத்துட்டேன், எல்லாக்கா படுத்துட்டேன், லைன் உள்ளே படுத்துட்டேன். திருப்பி மறுபடியும் அந்த ட்ரெயின் என் மேலேயே போகுது. ஒவ்வொரு குண்டும் ஒவ்வொரு பழுப்பு என் மேலே அடிச்சுக்கிட்டு போய் சேர்ந்துச்சு. அப்போது அதிகாரி கேட்குறாரு, ஏழுமலை போனாரே வந்தாரா, பாயிண்ட் அடிச்சுட்டேன்னு கேட்கும்போது, ஐயா வரலையான்னு. ஐயோ அந்த தம்பி நல்ல பையன்ப்பா, எந்த குடி பழக்கமோ எந்த இதுவும் கிடையாது, சுத்தமான பையன். ஆனால் தம்பி தான் அவனை இங்கே போட்டேன், நல்லா வேலை செய்வான்னு, நீங்கள் அவனை பாதுகாக்கலையா, எங்கே பாருப்பான்னு சொல்லிட்டு அவரே இறங்கி வந்துட்டார். வந்த உடனே பார்த்தா 25 வழியில் அங்கே தான் இருக்கிறேன், கதறி அழுதுக்கிறேன். அப்போது என்னை தூக்கி வெளியே வைக்கிறாங்க. அப்போ தான் எல்லா ரத்தமும் போயிடுச்சு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆம்புலன்ஸு வரத்துக்கு லேட் ஆகுது. அது வழியுமே என்னை வெளியே அனாதையாக கிடக்கிறேன். நைட்டு 2:30 மணிக்கு ஏற்பட்ட விபத்து இது. இரவு 2:14 நடந்த சம்பவம். இந்த எல்லாம் அடங்கு நேரம், அங்கே யாரும் வரமாட்டாங்க. இந்த சூழ்நிலை எனக்கு விபத்து ஏற்பட்டு போச்சு, காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. அது பிறகு ஆம்புலன்ஸ் வந்தது. ஆம்புலன்ஸில் வந்த உடனே எந்த வண்டி என்னை மோதி என்னை அடிச்சதோ அந்த இன்ஜினை
கூப்பிட்டு ஒரு காடி பெட்டி இணைச்சி என்னை அதில் தூக்கி வச்சு என்னை ஒரு கிலோமீட்டர் தூரமாக போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. மாற்று வழியில் போய் மெயின் ரோட்டில் ஆம்பளை நிற்க வச்சு மாற்று பண்ணி என்னை இட்டுக்கின்னு போனாங்க. குளுக்கோஸ் ஏற்றுனாங்க. கதறி அன்றைக்கி இயேசுவேன்னு கூப்பிட்ட பாரு, அந்த பாதை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன்னு, ஆண்டவரே இயேசுவே வருதுன்னு பாரு. அந்த இயேசு தான் என்னை காப்பாற்றி என்னை பழிகாத்தி என்னை அன்பு செலுத்தின தெய்வம். அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஆனாலும் என் தேவனை நான் நம்பிக்கையோடு இருந்தேன். நான் எனக்கு மரணம் நான் கூப்பிட்டுருக்கேன்றவ என்னை கைவிட மாட்டாது, எனக்கு மரணம் வராது சூட நம்பிக்கையோடு நான் கடந்து அந்த ஆம்புலன்ஸில் போனேன். அந்த டிரைவரை நான் சொல்கிறாரு, இவர் கண்டிஷன் சரியில்லை, குளுக்கோஸ் நின்று போச்சு, இவர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சேர்த்துடலாம், ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு போவானா அவ்வளோ தூரம் வானான்றாங்க. அது என் காதில் விழுந்தது. அப்போ நான் சொன்னேன், ஐயா உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், இங்கெல்லாம் கூட சேர்த்துட்டு அனாதை ஆகிடுவேன், நான் செத்துடுவேன், ரயில்வேக்காரன் யாரும் பார்க்க மாட்டான், ரயில்வே ஹாஸ்பிட்டலில் போனால் நிறைய டாக்டருங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, எங்கள் அண்ணன் கூட சேருங்க, எனக்கு மரணம் வராது, இப்போ எனக்கு சேருங்க அண்ணன், சரிங்க உங்கள் விருப்பத்தின்படி நான் கிட்டேன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ரயில் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா என் சொந்த பந்தமெல்லாம் அங்கே வந்து இருக்குது, எல்லாம் இருந்திருக்காங்க. எனக்கு தெரியும், எனக்கு உதவியே புரியல. போய் ஃபஸ்ட் எய்டில் பொண்ணை போட்டு அப்போது எல்லாம் நைட் டியூட்டி முடித்து எல்லாம் போயிட்டு வரவங்க தான் இந்த வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போல்லாம் அந்த டாக்டர்லாம் வந்த பிறகு பார்த்தா எல்லாமே ரத்தமெல்லாம் வீணாகி போயிடுச்சு, எப்படியும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஆனால் இப்போ இது வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், என்ன வியாதி என்னென்ன அடிபட்டுருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எங்கள் மிஷின் என்னுடைய நேரம் அந்த மிஷினெல்லாம் அப்செட் ஆகிப்போச்சு. ஒன்றும் புரியல. அப்புறம் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வச்சு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு அங்கே கேனி எடுத்து எல்லாத்தையும் பார்த்து வந்து கொண்டு வந்து ஐஸ் வேர்டில் கூட போட்டாங்க. ஐஸ் வேர்டில் போட்டு மீண்டும் வருவான்னு நம்பிக்கையே இல்லைப்பா, இல்லை. ஆனால் நான் நம்பிக்கை வச்சேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். ஐஸ் வேர்டில் எல்லாம் வந்து எல்லாம் பார்க்கும்போது ஏழுமலை திருப்பி வரமாட்டார், சபையை எல்லாம் கைவிட்டுடுச்சு, ஊரார் கைவிட்டாங்க, சொந்த பந்தம் கைவிட்டுடுச்சு, யாரும் அவருக்கு வர முடியாது. அவங்க மனைவிக்கு என்ன ஆறுதல் சொல்கிறது சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்கு கதையும் எடுக்கிறாங்க. இவளுக்கு அந்த அம்மாவை மனைவி ஒரு இடத்துல அவங்க அழுதுகிட்டு படுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதில் என்னை காப்பாற்றுவோர் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனாலும் அது நாட்கள் ஒரு வாரம் 2 வாரம் கழித்து அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்த பிறகு புது ரத்தம் ஏற்றி என்னை ஆப்ரேஷன் என்னை குணப்படுத்தி என்னை அந்த காலை கட் பண்ணிவிட்டு அது இணைச்சிட்டு எனக்கு தெரியாது 2 வாரம் பொறுத்து தான் நான் தெரியும் எனக்கு அது காலை எழுந்தது, அது வெளியே பெட்டில் தான் இருக்கிறேன். அப்புறம் நானே தேத்திக்கினேன், ஆண்டவரே இதுவரையும் ஜீவனை கொடுத்தீங்களே, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, உன் நோக்கத்தை போய் நடக்கன்ற நம்பிக்கையோடு இருந்து நான் காத்திருத்து எல்லா டாக்டர்களும் இது கட்டக்கால் தான் இது ட்ரெயின் இதில் தான் ஏறிக்கிறேன். ட்ரெயின் இடுப்பு இடிச்சிச்சு, கஷ்டப்பட்டு லைனில் அந்த வண்டி வந்து தண்டவாளத்தில் இப்படி ஒரு கால் போயிடுச்சு, இப்படி ஒரு கால் போயிடுச்சு, இதில் தான் வண்டி ஏறிச்சு, அந்த வண்டி லைனு தான் போயிடுச்சு. இது இறங்கிட விட இது ரத்தம்லாம் நிற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஜவ்வெல்லாம் போயிட்டு உடனே ரத்தம் நிற்கலாங்க, நல்லா தான் இருந்தது. எம்டி ஆன உடனே அது உயிர் இல்லை இதுக்கு, அவனை தான் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இது உயிரை காப்பாற்றுக்கோசம் இடுப்புல போட்டு யூனியன் வர வச்சாங்க. அப்புறமே இது மட்டும் தான் போச்சு. அப்புறமே உயிரை காப்பாற்றணுமே, முதல்ல எதை போக்கணும்னு சொல்லிட்டு டிபி இது சம்பவம் நடந்தது எந்த வருஷம்? இது 2014 அடிபட்டது. 15 ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், 16 ட்ரீட்மெண்ட் எடுத்து கடைசியில் 16 ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சு 17 நார்மல் ரிட்டைர்மெண்ட்டு எனக்கு கொடுக்குறாங்க. நார்மல் ரிட்டைர்மெண்ட்டு எப்போதும் போகிறமே நாட்டு ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் தெரியும் பாருங்களேன். அவர் இயேசுவேன்னு கூப்பிட்டதுனால எவ்வளோ நன்மைகள் எனக்கு கிடச்சிருக்கு பாரு. எல்லா மனுஷரும் கண்களையும் தயவு கிடச்சிது. டாக்டருங்களை அன்பாக என்னை நேசித்தாங்க, அங்கே பணிபுரிவருங்க எல்லாம் என்னை அன்பாக நேசித்தாங்க. அப்பா உன்னை அடிக்கடி நான் பார்த்துருப்பேனே, நீ ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு வருவியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மரியாதை அப்படிலாம் என்னை ஆண்டவரே ஆண்டவரனுடைய அன்பு எப்போதும் நான் விட்டு நான் பிரிய மாட்டேன். ஆண்டவருக்காக நான் எழுதிய பிரகாசிக்கின்ற ஒளி என்கிட்ட இருந்தது. ஆனால் காலம் சில நாள் தாமதித்தது. ஆனால் மீண்டும் எனக்கு கொடுத்தாரு. மீண்டும் எனக்கு கொடுத்து பாடலாம் எழுதி வச்சேன். 10 பாடல் கேசட் போட்டேன். ஐநாவரம் தினகரன் ஐயா கிட்ட மூலியமாக போட்டு 10 கேசட் விட்டு சபையார் மூலியமா, சொந்த பந்தங்கள் மூலியமா, உறவு மூலியமா கேசட்டு வெளியிட்டேன். எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து போசித்தேன்.
அந்த பாடல் எழுதின அத்தனை பேருக்கும் என் நன்றி சொன்னேன். அவனுக்கு என்னை வாழ்த்தினவங்களுக்கு சொன்னேன். எனக்கு வீடு குடியிருக்க முடியாத, நான் வீட்டை கட்டினேன், மூடின தவிர அதை குடியில்லை. எல்லாரும் சொன்னாங்க, இந்த வீட்டை கட்டினாரே அது குடியிருக்காத போயிட்டாரு, இது மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை, பயங்கரமான ஆச்சரியமான காரியங்கள் என் வாழ்க்கையில் செய்தார். அதிசயமான காரியங்கள் என் கண்ணு பட்டது. அதெல்லாம் பார்த்து எங்கள் வீட்டை வச்சு எல்லோரும் வந்து உபசரித்து சாப்பிட்டு என்னை வாழ்த்திட்டு போனாங்க. ஆண்டவருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தேன். அவர் மேலே நான் விசுவாசமாக இருந்தேன், நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் தான் எனக்கு பாடல் மூலிமா ஆண்டவர் வெளிப்பட்டு பாடலெல்லாம் என்னை பாட வச்சார். எங்கேயும் சபைகளுக்கெல்லாம் போய் பாடல் பாடுவேன், என் சபையிலையும் பாடுவேன். எல்லாரும் மக்களுடைய அன்புக்கு எனக்கு கிடைக்கும், சபையார் கிடைக்கும், எல்லாம் என்னை நேசித்தேன். அதில் ஒரு பாடல் நான் பாடின பிரியாசப்படுறேன். பாடலாமா? என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீதானையா, என்னை வாழ வைத்து மகிழ்பவரும் நீதானையா, என்னை தேடி வந்த செல்வமோ நீதானையா, என்னை தோளின் மீது சுமந்தவரும் நீதானையா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு